சரி, தேர்தலில் மீண்டும் களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மிகவும் சொற்பமாக இருந்தாலும் மக்களுடைய மனங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பொழுது இரு தரப்புகளும் சமநிலையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போதைய நிலையில் அதனை நிரூபிப்பதற்கான ஒரு பேச்சாக கூட இது அமைந்திருந்தது. அதாவது வெறுமனே ஒரு சாதாரண பங்காளியாக இல்லாமல் சம பலமுள்ள அல்லது சம இடையுள்ள நிலையில் பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதற்கான ஒரு கருவியாக கூட இதனை நாங்கள் பார்க்கலாம். என்றால் அவ்வாறான ஒரு பொருளாதார பங்களிப்பை கொண்ட ஒரு நாடு, நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார முடக்க நிலைக்கு அல்ல கஷ்ட நிலைக்கு செல்ல போகின்றீர்கள், பல வேலைகள் இழக்கப்பட போகின்றன, இது பற்றிய அறிவித்தல்கள் எல்லாம் உங்கள் தலைமையிடம் இல்லை என்பது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவின் தலைமை என்பது பகடைக்கையாக்கப்படுகின்றது மற்றவர்களால். அதில் கனடா அந்த கூட ஒரு பங்காளியாகி இந்த தலைமையை அவர்களாக கொடுத்த ஒரு இடத்தின் மூலம் கைப்பற்றுவதற்கான முயற்சியையும் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் லிபரனுடைய தலைமைத்துவம் குறித்து பலரும் கேள்விகளை எழுப்புகின்ற நிலை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புக்கு பின்னர் இழந்த கனேடிய பிரதமருடைய செல்வாக்கு என்பது மீண்டும் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியிலும் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். முதலில் நாங்கள் நேற்றைய தினம் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக தங்களுடைய வரி விதிப்பு குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்ததோடு எவ்வாறான நடைமுறைகளை தாங்கள் பின்பற்ற இருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருந்தார். தற்போதைய காலகட்டத்தில் எவ்வாறு கனடா செயற்பட வேண்டும், எவ்வாறு கனடாவை முன்னகர்த்த வேண்டும், கனடியர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் போன்ற பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதில் முக்கியமாக அவருடைய தலைமைத்துவம் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. நீங்கள் எப்பொழுது பதவி விலக போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு அவர் ஒரு காத்திரமான பதிலை வழங்கியிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நாட்டினுடைய தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பல விடயங்களை செய்ய வேண்டி இருப்பதாகவும் புதிதாக தெரிவு செய்யப்படுகிற தலைவரோடு தான் பேச்சுக்களை நடத்தி இந்த பரிமாற்றத்தை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு தற்போதைய காலகட்டம் குறித்த ஒரு காத்திரமான பார்வையை அவர் கொண்டிருப்பதையும் வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றார். இந்த உரையில் பல முக்கிய விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதோடு குறிப்பாக உலக அரங்கில் கனடாவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இது தொடர்பாக அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளிலும் பின்னணியில் என்னென்ன நடைபெறுகின்றது என்பதையும் அவருடைய பேச்சு என்பது வெளிப்படுத்தியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் கனடா இதுவரை எல்லாவற்றையும் சொல்லை கேட்குகின்ற அல்லது ஒரு நாடு பணிக்கின்ற விடயங்களை செய்கின்ற ஒரு நாடாக இருந்தது என்று பலர் கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. கனடாவினுடைய சுயாட்சி என்பது மிக முக்கியமானது. அனைத்து விடயங்களையும் புறந்தள்ளி இப்பொழுது சிந்திக்க வேண்டியது இந்த விடயம்தான், இதுதான் முதன்மையான விடயமாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி கனேடிய பிரதமர் பேசியிருக்கின்றார். இந்த பேச்சு தொடர்பாகவும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் காங்கிரஸில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்கள், அதில் அறிவிக்கப்பட்ட விடயங்கள், கனடா மீது இன்னும் என்னென்ன அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் போன்ற கேள்விகள் உலக மட்டத்தில் இருக்கின்ற நிலையில் இன்று காலை வேளையில் இது பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கனேடிய பிரதமர் என்ன சொல்ல போகின்றார், அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு எவ்வாறு அமுல்படுத்தப்பட போகின்றது, இதற்கு கனடா எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றதா போன்ற பல கேள்விகள் ஆரம்பத்தில் இருந்தன. இருந்தாலும் இந்த விடயத்தை எதிர்த்து பின்னடைவுகளை சந்தித்தாலும் இதிலிருந்து முன்னகர்த்தி நாட்டை கொண்டு செல்வதற்கான ஒரு உத்வேகம் பிறந்திருப்பதாக கனேடிய பிரதமருடைய உரை வெளிப்படுத்தி இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இந்த உரையின் மூலமாக கனேடிய பிரதமர் சொல்ல வருகின்ற விடயம் என்ன? குறிப்பாக கனேடியர்களுடைய மனநிலையை அவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆளுமை மிக்க உரையாக இருந்தது. குறிப்பாக இதனை இவ்வாறு பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பொழுது இரு தரப்புகளும் சமநிலையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போதைய நிலையில் அதனை நிரூபிப்பதற்கான ஒரு பேச்சாக கூட இது அமைந்திருந்தது. அதாவது வெறுமனே ஒரு சாதாரண பங்காளியாக இல்லாமல் சம பலமுள்ள அல்லது சம இடையுள்ள நிலையில் பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதற்கான ஒரு கருவியாக கூட இதனை நாங்கள் பார்க்கலாம். என்றால் அவ்வாறான ஒரு பொருளாதார பங்களிப்பை
பங்களிப்பை கொண்ட ஒரு நாடு. அவருடைய பேச்சில் ஆரம்பத்தில் தெரிந்த ஏக்கம் அல்லது அவர் வெளியிட்ட விவகாரங்கள் என்பன நிச்சயமாக ஒரு இரண்டு சகோதரர்கள் போல இருந்தவர்கள் இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய நிலையை நீங்களே ஏற்படுத்துகின்றீர்கள் என்பது போன்ற கருத்தியலும், மற்றது இவ்வளவு நாளும் பகையாளியாக இருந்த ரஷ்யாவை உறவாடி கொண்டு உதவிய எங்களை எல்லாம் தள்ளுகின்றீர்கள் என்கின்ற வகையிலான அவருடைய பேச்சு அமெரிக்காவில் மிகவும் எடுபட்டு இருக்கின்றது அல்லது விரும்பப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த பின்னூட்டங்கள், கருத்து பின்னூட்டங்களின் பிரகாரம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 8 மில்லியன் பேர் பார்த்த சிஎன் போட்டு அவருடைய பேச்சின் கீழ் போட்டிருக்கின்ற கருத்து பதிவுகளின்படி ஒரு நாட்டின் ஆளுமையுள்ள தலைவர் 2 மொழிகளிலும் தெளிவாக தான் குறிப்பிட விரும்புவதை குறிப்பிடுகின்றார் போன்ற கருத்தியல்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிட்டு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ராம், அமெரிக்க மக்களுக்கு நேரடியாக உரையாற்றினார், கனேடிய மக்களுக்கு நேரடியாக உரையாற்றினார். டொனால்ட் ட்ரம்பை ஒருமையில் அழைத்தார். டொனால்ட், அதாவது மிஸ்டர் பிரசிடென்ட் என்று அழைக்காமல், ஏனென்றால் அவர்களுக்கிடையே இருந்த நட்பு என்பது நாங்கள் எவ்வளவோ காரியத்தை செய்திருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்யக்கூடிய விடயம் இருக்கின்றது போன்ற விவகாரங்களை தொட்டு சென்றார். மற்றது கனேடியர்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னார். நான் அதாவது இனிப்பு பூசியோ அல்லது வேறு மொழிகள் கலந்தோ நான் இந்த விடயத்தை சொல்ல போவதில்லை. இனிவரும் காலம் நிறையவே கஷ்டமான காலமாக இருக்கும், இதனை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று. அதே போல அமெரிக்கர்களுக்கும் அதே எச்சரிக்கையை விடுத்திருந்தார். நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார முடக்க நிலைக்கு அல்ல கஷ்ட நிலைக்கு செல்ல போகின்றீர்கள், பல வேலைகள் இழக்கப்பட போகின்றன, இது பற்றிய அறிவித்தல்கள் எல்லாம் உங்கள் தலைமையிடம் இல்லை என்பது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவின் தலைமை என்பது பகடைக்கையாக்கப்படுகின்றது மற்றவர்களால். அதில் கனடா அந்த கூட ஒரு பங்காளியாகி அந்த தலைமையை அவர்களாக கொடுத்த ஒரு இடத்தின் மூலம் கைப்பற்றுவதற்கான முயற்சியையும் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே இவ்வாறு கூறலாம், அதாவது கனடாவின் இடதுசாரி சார்ந்தவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள், வலதுசாரி சார்ந்தவர்கள் எவ்வாறு பார்ப்பவர்கள் என்ற கருத்தியல்கள் இருக்கின்றன. ஆனால் கனேடிய மக்களாக பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு ஆளுமை இருந்தது, அழகியல் இருந்தது, ஒரு நாகரிகமான தன்மையான பேச்சாகவும் ஒரு விடயத்தை எவ்வாறு கடத்தி செல்கின்றது என்பதில் நாங்களும் இந்த வரி விதிப்புகளை கொண்டு வருகின்றோம் போன்ற விவகாரங்களை கொடுத்ததும் மற்றும் அமெரிக்க மக்களை நோக்கி ஆற்றிய உரையாக இருந்ததும் மற்றும் கனேடிய மக்களுக்கு தெரிவித்ததும் மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும், இன்றைய காலத்தில் இது தேவையானது என்று சொன்னால் பேச்சுக்கள் தான் இந்த விடயத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று கூட சில விட்டுக் கொடுப்புகளை வெள்ளை மாளிகை செய்யும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனவே பேச்சுவதற்கான ஒரு கதவை அவர் திறப்பதற்கான பேச்சாகத்தான் இதனை நாங்கள் பார்க்க முடியும். ஆமாம், அதே நேரத்தில் கனேடிய பிரதமருடைய அணுகுமுறை என்பது இந்த பேச்சை முறிக்காமலும் அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய தகவல்களை நேரடியாக சொல்பவராகவும் இருக்கிறார். இந்த நிலையில் லிபரனுடைய தலைமைத்துவம் குறித்து பலரும் கேள்விகளை எழுப்புகின்ற நிலை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புக்கு பின்னர் இழந்த கனேடிய பிரதமருடைய செல்வாக்கு என்பது மீண்டும் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கருத்து கணிப்புகளையும் இதையே காட்டி நிற்கின்ற பொழுதிலும் மக்களுடைய மன உணர்வின் வெளிப்பாடாக ஏன் அவருடைய பதவி காலம் வரை அவர் நீடிக்க கூடாது என்ற கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். ஏற்கனவே நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஒரு தலைமைத்துவம் மிக்கவராக, இந்த நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்தவராக அவருடைய பதில் அமைந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான காலகட்டம், இடைநடுவே விட்டுவிட்டு செல்ல முடியாது என்ற ஒரு விடயத்தை அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஏனைய தலைவரை வரவேற்பதோடு அவருக்கு இந்த விடயங்கள் கடத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். உங்களை பொறுத்தவரையில் இந்த லிபரல் தலைமைத்துவத்தில் ஒருவர் கட்சிக்குள் உள் விவகாரங்களில் ஒரு தலைவராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டாலும் கனேடிய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ நீடிப்பதில் என்ன சிக்கல் இருக்கின்றது? அதனை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த வழிநடத்தலை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பாரா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்பதை நம்பலாம். அவருடைய உரை கூட அதை கூறியிருக்கின்றது. இப்பொழுது 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இவர் அதாவது தனது தலைமைத்துவத்தை தொடர்ந்து புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பொழுது புதிய தலைவர் தேர்ந்தெடுத்தவுடன் தனது முடிவை தான் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று கூறியிருந்தார். அதன் பின்னான காலங்கள் வரலாற்றில் என்றுமே இல்லாத பல விடயங்களை கனடாவிற்கு புகட்டியதாக இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுகின்றார். மார்ச் 24ஆம் தேதி பாராளுமன்றம் ஒன்று கூட போகின்றது.
இப்பொழுது இங்கே இருக்கின்ற கேள்வி, பாராளுமன்ற தேர்தலை வைப்பதற்கான காலம் என்பதை இன்னும் பல மாதங்கள் இருக்கின்ற நிலையில் லிபரல் அரசு மீதான ஒரு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் கொண்டு வருமாக இருந்தால் அவை மீதான பழி என்பது அல்லது அவை மீதான வாக்கு குறைவு என்பது அதிகரிக்கும் என்கின்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நான்காவது, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவின் நான்காவது சிறுபான்மை அரசு கூட தொடர்ந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த நிலையில் அவரும் தெரிவு செய்யப்படுகின்ற தலைவரும் ஒத்திசைந்து செயற்பட்டால் சில வேளைகளில் இந்த பாராளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை அவர் செல்லக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இவரால் எடுத்த முன்னெடுப்புகள் மற்றவர்களால் எடுத்திருக்க முடியுமா என்றால் சில வேளைகளில் இல்லை என்றால் அந்த பல விடயங்களையும் யோசிப்பார்கள். இவர் அந்த சில விடயங்களை யோசிக்காம கூட செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தியல் இருந்தாலும் அவை ஆரோக்கியமான விளைவுகளை தந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அமெரிக்காவிற்கு எதிரான செயற்பாட்டில் ஐரோப்பாவுடன் இணைந்து செயற்பட்டது என்பது மிகவும் ஒரு அழகான செயற்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் மாக்கானே இருவருக்குமான போட்டி மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதில் மாக்கானே தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவு செய்யப்பட்டால் நீங்கள் சொன்னது போன்று தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா? அவர் அதனை செய்ய வேண்டிய கட்டத்தை இந்த கருத்து கணிப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த கருத்து கணிப்புகளில் அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பன இப்பொழுது அதிகரித்து செல்கின்றன. லிபரல் கட்சி என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை முன்தள்ளி, அதாவது பின்தள்ளி தான் முன்னுக்கு வந்திருக்கின்றது. சுமார் 20% வாக்கு வித்தியாசத்தில் நின்றவர்கள் இவ்வாறு வருவது என்பது சடுதியாக ஒரு சாதாரணமான நிகழ்வல்ல. அதனை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்டியா ஃபின்லாண்ட் கூட தனது கருத்தியல்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் உறவு முறிந்த ஒரு நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் என்றபடியால் அங்கே ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக இவர் கூட கடந்த காலங்களில் இவ்வாறான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தபடியால் இது குறித்த கருத்துக்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, தேர்தலில் மீண்டும் களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மிகவும் சொற்பமாக இருந்தாலும் மக்களுடைய மனங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அது சாத்தியமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, அவர் ராமம் போட்டியிடலாம். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமராக வருவதற்குரிய நிலை இல்லை என்றால் தலைமைத்துவ தேர்வு என்பது நடைபெறுகின்றது. எனவே தலைமைத்துவ தேர்வில் வெற்றி பெறுபவர் தான் இந்த பிரதமராக வர முடியும். ஆனால் ஒரு பிரதான பொறுப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறலாம். எந்த விடயத்திலும் 99 விழுக்காடு சாத்தியமில்லை என்கின்ற போதும் அந்த 1 விழுக்காடு சாத்தியம் என்பது சில இடங்களில் நடந்திருக்கின்றது. பல இடங்களில் நடந்திருக்கின்றது. துன்பியல் விவகாரங்கள் கூட நடந்திருக்கின்றது. நாங்கள் நடக்காது என்ற நினைப்பவை நடக்கும். அதே நேரம் நடக்கும் என்று நினைக்கிறது நடவாக இருக்கும். அதே போல சாதகமான நிலையில் கூட அந்த 1% விழுக்காட்டின் வெற்றி என்பது சில வேளைகளில் சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து இனிவரும் காலங்களில் இந்த விவகாரம் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. சரி, ஆகவே நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு பல விடயங்கள் பற்றி இன்று பேசியிருந்தோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி சுரேஷ். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.